இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க உங்க ஸ்கிரீன்ஸை நல்லா கவனிச்சுட்டே இருங்க நேர்களே. ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலேருந்து எதிர்நோக்கப்படுகிறது. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகுது. விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரிட்டார். ஆளுநர் அடுத்து எப்ப பதவியேற்பு அப்படிங்கிற அறிவிப்பு ஆளுநர் மாளிகை எப்ப வெளியிட போகுதுங்கிறத பார்க்கின்றோம். பதவியேற்புக்கான நேரம், அதை தாண்டி இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அவர் கேட்டிருக்கிறாரா? ஏனென்றால் இந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது 118 அப்படிங்கிற எண்ணிக்கை நமக்கு இப்ப கண்ணுக்கு தெரியல. காங்கிரஸ் 108 தாண்டி 5 கொடுத்திருக்கிறாங்க. மீதி நம்பர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுந்திருக்கும் இல்லையா? இந்த கான்வர்சேஷன்ல கவர்னர் கேட்டிருப்பாரா? அது பத்தின உரையாடல்கள் இருந்திருக்குமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 100ங்கிறது மேல நம்பர் வந்துருச்சு. பட் கரெக்ட். பட் மெஜாரிட்டி அமையணுங்கிறதுல கவர்னர் கன்வின்ஸ் ஆகணும்ல, பூர்வாங்கமா கன்வின்ஸ் ஆகணும்ல. இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக ஃப்ளோர் டெஸ்ட் நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, சோ நம்ம எப்ப பதவியேற்பு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இந்த மீட்டிங் ரொம்ப ஜென்டலா இருக்குங்க, ரொம்ப ஜென்டலா இருந்திருக்கும். அவங்க ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் வந்து செக்ரட்டரி லெவல்ஸில் உள்ளவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஆளுநருக்கு பிரீஃப் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே நடந்திருக்கும். இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கும். நீங்கள் அந்த என்னோட யூகம் சரியாக இருந்தால் அந்த கடிதத்தையே அவர் முதல்வர் பதவியேற்க இருப்பவர்கிட்ட கொடுக்குறதா மரபுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதை நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அது அந்த கடிதம் தான் அவர்கிட்ட வழங்கப்பட்ட கடிதம் நமக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். இந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் ரெடியா ஆளுநர் நமக்கு ஒரு தகவல் எனி மொமெண்ட் ஃப்ரம் நவ நம்ம அந்த அறிவிப்பை எதிர்பார்க்கிறோம். சோ அடுத்த ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை வந்து அவர் வந்து கொடுத்திருப்பாரு. நீங்க ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை முதல்வராக பொறுப்பேற்கிறவர்கிட்ட அவங்க கொடுக்க காங்கிரஸோட ஆதரவு கடிதமும் அதுல இல்ல, அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார் கவர்னர் அட்ரஸ் பண்ணி நாங்க ஆதரவு ஒரு எச்சரிக்கைக்கு வந்து இவங்க வந்து ஒரு மைல் எக்ஸ்ட்ரா போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கலாம். இது அதாவதுங்க இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப ஜென்டலான ரிலேஷன்ஷிப்புங்க. நீங்கள் ஒரு தேர்தலை ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசனம் வந்து நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது தான் கரெக்டான விஷயம். யாரை வேணால் அவர் வந்து பதவியேற்க அழைக்கலாம். அப்புறம் சில நீதிமன்ற தீர்ப்புகளில் தான் அவங்க இதெல்லாம் இவங்கள கூப்பிடுங்க, சில சிக்கல்கள் வந்தது. ஏன்னா சார் 2 கான்ஸ்டியூஷனல் ஹெட் மீட் பண்ணுறாங்க சார். அது எவ்வளோ ஜென்டலாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஃபேமிலி ஹெட் மீட் பண்ணுறதே எவ்வளோ நாமன்கிளேச்சர்னு பார்த்தா இந்த மாநிலத்துடைய தலைவர் என்றால் ஆளுநர், அரசாங்கத்துடைய தலைவர் என்றால் முதலமைச்சர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர். அதே படிநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து நாம வந்து நம்முடைய மரபுல நாம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை, ஏன்னா மன்னர் இருந்த இடத்துல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஒருத்தர் இருக்கணும். ஏன் வந்து பிரசிடெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா பிரதமர் வந்து இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இராணுவத்துக்கும் தலைவர் அவர் தான், முப்படைகளுக்கும் தலைவர் அவர் தான், உச்சநீதிமன்ற நீதிபதியும் தலைமை நீதிபதியும் அவர் தான் நியமிக்கிறாரு. அப்போ மன்னருங்கிற இடத்துல ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வந்து, அதனால தானே இது ரிபப்ளிக் ஆகுது. ரிபப்ளிக் அப்படிங்கும்போது ஒரு மக்கள்லேருந்து அதுதான் அந்த இடத்த வச்சு தான் பிரசிடென்ட்டுங்கிற ஒரு அமைப்பு வந்து நமக்கு. அவர் 3 தலைமைக்கும், இராணுவமாக இருந்தாலும் அவர் தான் தலைவர், அரசாங்கமாக இருக்க பிரதமருக்கும் அவர் தான் தலைவர், உச்சநீதிமன்றத்துக்கும் அவருக்கான அந்த இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் அது ஒரு ரிபப்ளிக்காக மலருது. அப்போ இங்கே வரும்போது என்ன சொல்கிறோம், கவர்னர் வந்து மாநிலத்தினுடைய தலைமை அவர் தான். ஆனால் அவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் செயல்படுவார் அப்படின்னா இந்த கேபினெட்டினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய ஆலோசனை. இன்னமும் அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, முதல்வரோ பிரதமரோ வந்து ஒன் அமங் த ஈக்குவல்ஸ், ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ் தான். அவங்களுக்கு தனி பொறுப்பு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க இந்த அமைச்சரவைக்கு தான் இந்த மாநிலத்தினுடைய கூட்டு பொறுப்பு வழங்கப்படுகிறது. அதனால தான் ஒரு அமைச்சர் வந்து இந்த யாரோ ஒருவர் வந்து இந்த அமைச்சரவையினுடைய விருப்பங்களுக்கு எதிராகவோ மாறாகவோ பேசினா அது ஏன் தவறாக போயிடுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2017 ஐயா எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு ஒரு அமைச்சர் வந்து அமைச்சரவையினுடைய முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றை பேசினாருங்கும் போது ஒரு அமைச்சரே வந்து அவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த மாநிலத்தினுடைய கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சரவை கையில தான் இருக்கு. முதலமைச்சர் தலைவர் என்றாலும் கூட இஸ் ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ். லாட்டின் டர்ம்னா பிரைமஸ் இன்டர் பாரிஸ். ஆமா, முக்கியமா அவங்க தான் அப்படி செயல்பட முடியும். இன்னும் துறைகளை நிர்வகிக்கிறதுல சில முக்கியமான துறைகள் அவர்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, அவர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி செயல்படுற துறைகள் இல்லாத தருணங்களும் உண்டு. உள்துறை இலாக்காவை பெறாத முதலமைச்சர்கள் கர்நாடகால இன்னும் அந்த மாதிரி, கேரளால ரமேஷ் சென்னிதலா உள்துறை வச்சிருந்தாரு. சோ அந்த மாதிரி சூழலாம் பார்க்கிறோம். பட் நேச்சுரலி இது வந்து அவர் தான் உள்துறையை வச்சுப்பாரு. அவர் என்னென்ன இலாக்கா எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதும் முக்கியமான செய்தி சொல்லுமா, அவரோட ப்ரையாரிட்டி. ஆமா, ஏன்னா நீங்க வந்து ஜெயலலிதாமா கலைஞரையா காலத்துல வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க.
ஐயா எடப்பாடியார் மட்டும்தான் பிடபிள்யூடி ஹைவேஸ் ரெண்டையுமே கூட வச்சுக்கிட்டாங்க. பட் அவர் ஏற்கனவே இந்த துறையை தொடர்ந்தார். ஆமா, அவங்க தொடர்ந்தாங்க. அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வரைக்கும் தொடர்ந்தார். ஆமா, அவங்க அதை வச்சிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இது எனக்கு அம்மா கொடுத்த பொறுப்பு, அதனால நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட. ரொம்ப சமீபத்தில் தான் இளங்கோவன மாவட்ட செயலாளராக சேலம் ஆமா, சேலம் அவங்க புறநகர் அது வந்து மாற்றினாங்க. இப்போ இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, ஜெயலலிதாமா கலைஞரைய காலத்தில் வந்து அவங்க ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனை. ஸோ அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் எப்படி இருக்கும்? செல்வி ஜெயலலிதா வந்து நான் இருக்கிற இடம் கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு அவங்க சிறுதாவூர்லேருந்தோ போயஸ் கார்டன்லேருந்தோ இன்னும் சொல்ல போனால் கொடநாட்டிலேருந்தோ, நான் முதலமைச்சர் இருக்கிற இடம் கேம்ப் ஆஃபீஸ், அதுதான் வந்து புரிதல். அவர் வீட்டில் இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ முதலமைச்சரோட வீட்டை வந்து இப்போ பனையூர் வந்து கேம்ப் ஆஃபீஸ். ஸோ அவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்? தினந்தோறும் சட்டமன்றம் இல்லை, தலைமைச் செயலகத்துக்கு வருவார் நினைக்கிறீங்களா? இல்லை செல்வி ஜெயலலிதாவோட ஸ்டைல் எது? நீங்க அந்த கேம்ப் ஆஃபீஸ் போக முன்னாடி அந்த கார் கேடையே பாருங்களேன். இப்போ நம்மளுமே இப்படி ஒரு 6 கார் போட்டு போகலாம், 10 கார் முன்ன பின்ன போகலாம். ஆனால் நம்ம போனால் அது கார் கேட், அவ்வளோதான். அது ஏன் கான்வாய்னு மாறுது? ஏன்னா அங்கே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு தலைமை பிரதிநிதி அதில் மூவ் ஆகுறாரு. அப்போ அவருக்கு ஒரு கிரீன் காரிடார் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ இது என்னன்னா, இதிலேருந்து வருது. ஒரு தலைமை, ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக தலைமை, அவங்க மூவ் ஆனாலும் அது அரசாங்கமாக தான் மூவ் ஆகும். அவங்க இருக்கிற இடம் தான் முதலமைச்சர் அலுவலகமா அது செயல்படும். செக்ரட்டரியேட்ல இருந்தா செக்ரட்டரி இல்லாட்டி கேம்ப் ஆஃபீஸ். எனக்கு நல்லா நினைவுக்கு இருக்கு, நம்முடைய தலைமை செய்தியாளர் கூட சொல்வார், செல்வி ஜெயலலிதா கிட்ட ஏதோ ஒரு ராஜ்யசபா எம்பி, மன்னிக்கணும் ராஜ்யசபா எம்பி தான், இன்னொரு தோழமை கட்சியை சேர்ந்த தலைவர் வந்து கொடநாட்டு போகும்போது, அம்மா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப இன்டெலெக்சுவலான ஃப்ரெண்ட் வேற, நான் ரெஸ்ட் எடுக்க போல, நான் இருக்கிற இடம் தான் அலுவலகம், கேம்ப் ஆஃபீஸ்ல இருந்து என்னோட பணியாற்ற போறேன் அப்படின்னு அவங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு எம்பி. அவர்கிட்ட புஸ்தகங்கள் 2 பேரும் பரஸ்பரம் பரிமாறிக்கிற அளவுக்கு அந்த 2 பேருக்குமே நட்பு இருந்தது. அப்போ அரசாங்கங்கள் வந்து எப்படி செயல்படுது? ஏன்னா இந்த நிர்வாகத்தை பொறுத்தளவு நமக்கு வந்து அவர் ஒரு நடிகர், முதல்வருங்கும் போது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்க்கு இடையில ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப தெளிவாக. திரைத்துறைக்கும் இந்த அரசுக்குமான உறவை பற்றி பேசுறதுக்கு நம்பி அவர்கள் ரொம்ப பொருத்தமானவர். நீங்களும் திரைத்துறை பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறவர். திரு விஜயும் திரைத்துறையிலேருந்து வர்ற 6வது முதல்வரா 7வது டிஸ்பியூட், இன்னும் அந்த பஞ்சாயத்து தீரல. ஸ்டாலினை விடுத்தா ஸ்டாலின் படத்தை நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டா இவர் 7வது. இல்ல அதெல்லாம் அபரேஷன் எடுத்துக்கிட்டான்னா 6வது. 7வது தான். 7வது. சரி, உங்களுக்கு உங்க கிளாஸ் நீங்க விட்டு கொடுப்பீங்களா? பெருசா இருக்கணும் தான் நினைப்பீங்க. பட் ஆனா இந்த திரைத்துறையோட ரெஸ்பான்ஸ் பாருங்களேன். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான போதோ, இல்ல செல்வி ஜெயலலிதா முதல்வரான போதோ, திரு கருணாநிதி முதல்வர் கியூ கட்டி நின்று முதல்லயே காலையிலே வாழ்த்து தெரிவிப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தது, ராத்திரிக்கு அப்புறம் சொல்லலாமா வேண்டாமான்னு தான் சிலர் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அதை எப்படி பொறாமன்னு பார்க்கறதா இல்லை ஷாக்குன்னு பார்க்கறதா? ஏன்னா தன்னுடைய ஒன் அமாங் தேம் இன்னைக்கு வர்றாங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை திரைத்துறையிலேருந்து நான் பார்க்கல. ஆர் am I reading it wrong? சார், ஓப்பனாக நான் சொல்லுவேன் சார். சொல்லுங்க. சினிமா துறையில் இப்போ விஜய் வந்ததை கொஞ்சம் பொறாமையாக பார்க்குறாங்க சார். எப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய், என்ன டைம் லைன் கொடுத்திருக்கிறார் ஆளுநர், யார் யாரெல்லாம் ஆட்சியில் பங்கு கொள்ள போறாங்க, இதற்கெல்லாம் இன்னும் சில நொடித்துளிகளில் தெரிய ஆரம்பிக்கும். யார் யார் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மட்டும் கொஞ்சம் நீளும்னு நினைக்கிறேன். பதவியேற்பு விழா எப்போ அப்படிங்கிறத பற்றின அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலேருந்து எந்நேரமும் எதிர்நோக்கப்படுகிறது. இந்த விஷுவல் நீங்க பார்க்கலாம். இது ஆளுநர் மாளிகை கொடுத்த விஷுவல் தான். நம்ம டீம் சொல்றாங்க இந்த தலைப்புக்கு ஆனரபிள் சிஎம் மீட்ஸ் த கவர்னர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் இந்த ஃபைல் நேமே வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். ஆஃப் கோர்ஸ் அவர் இப்போ as we speak சிஎம் டெசிக்னேட் தான். அந்த அப்பாயின்மெண்ட் வரும்போது இல்ல பதவி பிரமாணம் நிறைவு பெறும்போது தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் நிறைகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு விசிகா எப்படி இதை அப்ரோச் பண்ணும் அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்குங்கிறத பார்க்குறோம். பாமக என்ன செய்ய போகுது, அதிமுக என்ன செய்ய போகுது, இன்னும் விடை தெரிய வேண்டிய கேள்விகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக்கா செயல்படுறாங்கன்னு நேத்திக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா அப்படிங்கிற ஒரு பிளாக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2வது முறையா இன்னைக்கு திமுக தலைமையை பார்த்திருக்கு அப்படிங்கும்போது அந்த திசையில தான் விசிகா பயணிக்கும் நினைக்கிறீங்களா மணி சார்? இல்லை, இவங்க எல்லாருமே வந்து ஒரு காங்கிரஸோட முடிவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து நேற்று டெல்லியில் அறிவித்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க தெளிவாக ஒரு முடிவெடுத்து கடிதமும் கொண்டு போய் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னா, இந்த கூட்டணி, இந்த திமுக கூட்டணியில் இருந்ததில் காங்கிரஸ் வந்து முன்னமே இருந்தே அந்த அதிருப்தியை வந்து ரொம்ப வெளிப்படையாக காட்டிட்டு தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இவங்க ஆமாம், அவங்க வந்து பெரிய அளவில் அதிருப்தியை காட்டல. ஆனால் இடங்கள் கொஞ்சம் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைச்சா நல்லா இருக்கும் நினைச்சாங்க. அப்போ இப்போ வந்து இப்போ காங்கிரஸ் அங்கே இல்லாத பட்சத்தில்
நிச்சயமா வந்து ஏற்கனவே அது ஒரு ரொம்ப வெற்றிகரமான ஒரு கூட்டணி வேற. இந்த தேர்தலுக்கு முன்பு வரை அவங்களுக்கு பல சோ அதெல்லாம் ரீவிசிட் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணி இட்ஸ் a big decision to take. இப்ப விசிகா வந்துச்சுன்னா அவர் பாமகவுக்கு கேட்டிருக்கிறாரா, பாமக இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இட்ஸ் a big decision for them. ஆமா, எல்லாமே இருக்கும். இப்போ ஏன்னா விசிகா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க முன்னமே, பாமக இருக்கிற இடத்துலயோ பாஜக இருக்கிற இடத்துலயோ தாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கறத வந்து இந்த பட் நிறைய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கீ மூங்க. இப்போ ஒரு போஸ்ட்போல் ரியாலிட்டியில இந்த தேர்தலுக்கு பின்னாடி அதுலலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அது வந்து அது அவங்க அந்த தலைமை சொன்ன பிறகுதான் நமக்கு தெரியும். ஏன்னா கடைசியா அவங்க தெரிவித்த நிலைப்பாடு என்னன்னா, பாஜகவோ பாமகவோ இருக்கிற இடத்துல, ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை வந்து 26 தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போதும் இந்த கேள்வி எழுந்தது. சோ அது தட்ஸ் a big decision to make. அத மாத்துறாங்களான்னு பார்க்கறோம். விசிக்கு ஆதரவு இருக்கா, பாமக ஆதரவு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது திரை உலகத்துடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கா? திரையுலகத்தினுடைய ஆதரவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல, பட் ஆனா நீங்க இடைவெளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க திரை உலகத்துடைய நிறைய பேர் பொறாமையோட பார்க்கறாங்க. விஜய் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரே அப்படின்னு போறோம். அப்படி இல்லைன்னா சார், இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் நடிகர் சங்கத்தில் இருந்தாவது, தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தாவது, இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்தாவது அவர் போய் ஒரு பங்குத்து கொடுத்துருக்கணும். ஸ்டில் இது வரைக்கும் இல்லை. நாளைக்கு கொடுக்கறது வேற விஷயம். இல்ல, அவர் யாரையுமே நம்ம காலன் பண்ண விடலங்க. பண்ண விடல. பட் அவர் சொல்ற பாயிண்ட் எங்க வருதுன்னா, இப்போ நீங்க அறிக்கை கொடுத்துட்டாங்களே, அறிக்கை கொடுத்துட்டாங்க.